ஒரு பொதுவா உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல எதிர் வீட்டுக்காரரோ ஒரு கார் வாங்கினா நீங்களும் ஒரு போட்டிக்கு நீங்களும் அவன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்கணும் ஒரு போட்டி உங்க மனசுல இருக்கும். இல்ல எதிர் வீட்டுல ஒரு பையன் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அந்த பையன் நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அந்த போட்டி இருக்கும். இல்ல உங்க காலேஜில் ஒரு பையன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட் நானும் போடணும்னு அந்த ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும். ஆனா இங்க ஆந்திராவில் எவ்வளோ சிறந்த ஆட்சி நடந்துக்குது, தெலுங்கானாவில் அவ்வளோ சிறப்பான ஆட்சி நடக்குது, கேரளாவில் அவ்வளோ சிறப்பு ஆட்சி நடக்குது, அங்க கர்நாடகாவில் நடக்க சுத்தி இருக்கு. ஆனா இங்க மட்டும் ஏன் இதே குட்டையில ஏன் இதே குண்டு செட்டில் குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க? ஏன் அந்த போட்டி உங்களுக்கு இல்ல? ஏன் அந்த கோபம் உங்களுக்கு வரல? தமிழ்நாடு முன்னேறணும் ஏன் அந்த ஆதங்கம் உங்களுக்கு இல்ல? என்னைக்கு அந்த ஆதங்கம், அந்த கோபம், அந்த ஆவேசம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர் மனசுல வருதோ அன்னைக்கு மாற்றம் தானா வரும். அது வரணும், உங்களுக்கு அவசியம் வரணும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலையை பாருங்கள், அவமானமாக கேவலமாக இருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல், நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு வந்தேன், அது இடைத்தேர்தல் கிடையாது, அது இடைத்தேர்தல். அது பை எலெக்ஷன் கிடையாது, அது பை வாங்குறது. கடையில் போய் பை பண்றீங்கல்ல பொருள், அது பை எலெக்ஷன், ஓட்டு வாங்குற எலெக்ஷன். அது பல முறை சொன்னோம், தேர்தலை ரத்து பண்ணுங்கள், தள்ளி வையுங்கள் என்று கேட்கல. பிறகு இறுதியாக வர வழி இல்லை, அவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க. 89 கோடி ரூபாய் ஆளும் கட்சி கொடுத்தார்கள், 40 கோடி ரூபாய் எதிர்கட்சி கொடுத்தார்கள். எல்லாம் நம்ம ஆளுங்கட்சி பத்தி பேசிட்டு இருக்கோம், எதிர்கட்சி பத்தி நம்ம பேசுறது கிடையாது. ஏன் ஊடகத்தில் பேசுறது கிடையாது. ஆனா நடந்தது என்ன? ஆளுங்கட்சி 4000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தாங்க முதல் தவணை, திமுக 2000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தாங்க. ஸ்டாலின் கேட்கிறாரு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு. சிபிஐ விசாரணை வந்தா முதல் உங்களை தான் பிடிப்பாங்க. நீங்க தான் காசு கொடுத்திருக்கீங்க. ஆனா எனக்கு உண்மையிலே அந்த ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள மக்களை பார்த்தா எனக்கு கோபமா வருது. அங்கே இருக்கின்ற யாராவது எங்களுக்கு காசு வேண்டாங்க, எவனா காசு கொடுத்தன அவனை அடிச்சு துரத்திய ஏதாவது சம்பவம் நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்லையே.